Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி புஷ்பா பட வசனத்தை பேனரில் பயன்படுத்தியதோடு அதை நியாயப்படுத்தும் வகையில் பேசியுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. డెమోక్రసీలో లేమా స్వామి మనం ఇది నాకు అర్థం కాదన్నా. టీడీపీని రప్పా కోసేస్తానని కూడా అంటున్నాడని కూడా సంతోషపడదాం. నిజంగానే బాధ ఉంటుందేమో కదా వాళ్ళకు కూడా. ఆయన ఆక్రోశం చూపిస్తూ ఏమన్నాడు, ఏ జాతరలో, గంగమ్మ జాతరలో మంచిది కదా, గంగమ్మ జాతరలో పొట్టేళ్ల తలకాయలు కోసినట్టు రప్పా నరికేస్తాం. అదో పోస్టరా? సినిమా డైలాగులు పెట్టినా కూడా తప్పేనా? అసలు డెమోక్రసీలో ఉన్నామా, డెమోక్రసీలో లేమా స్వామి మనం? ఇది నాకు అర్థం కాదన్నా. టీడీపీని రప్పా కోసేస్తానని కూడా అంటున్నాడని కూడా సంతోషపడదాం. నిజంగానే బాధ ఉంటుందేమో కదా వాళ్ళకు కూడా. ఆయన ఆక్రోశం చూపిస్తూ ఏమన్నాడు, ఏ జాతరలో, గంగమ్మ జాతరలో. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம். பாரதராஜா வணக்கம். இதற்காக அவர் இந்த வசனத்தை பயன்படுத்தினார், எந்த இடத்தில் பயன்படுத்தினார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திராவில் வருகிற 2029 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒய்எஸ்ஆர்பி கட்சி தயாராகி வருகிறது. அது தொடர்பான பிரச்சாரங்கள் தற்போதே தொடங்கியுள்ள நிலையில கட்சி சார்பில் அடிக்கப்பட்ட ஒரு போஸ்டர்ல புஷ்பா படத்தின் அந்த டயலாக் இடம்பெற்றிருந்த 2029 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று டிடிபி கட்சியை சேர்ந்தவர்களின் தலையை ஒவ்வொன்றாக கொய்ய வேண்டும் என்பதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் புஷ்பா படத்தின் டயலாகான கங்கம்மா ஜாத்திரையில் கோழியின் தலையை எப்படி பலி கொடுப்பார்களோ ஒவ்வொன்றாக அதுபோல் டிடிபி கட்சியினரின் தலையை ரப்பா என வெட்டுவோம். இந்த டயலாகை தான் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. இது போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்பா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு தகவல் தெரிய வர அவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் ரவுடிசம் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது சாதாரணமான விஷயம், அதனால்தான் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள், படத்தில் இப்படி பேசிவிட்டு கொலை செய்யவில்லையா, அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஈடுபடுவார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி மீது சுமத்தியுள்ளார். ஆனால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி, சினிமா படத்தின் டயலாகை பயன்படுத்த கூட ஜனநாயகத்தில் எனக்கு உரிமை இல்லையா என்ற ஒரு விஷயத்தை பேசி தனது தரப்பு நியாயத்தை, அதாவது இந்த டயலாகை பயன்படுத்தியதை நியாயப்படுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.